நிலுவைத் தொகை கொடுக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட கேட்கிறாங்க, எந்த இடத்துல என்னென்ன ஒரு வரவின் கீழே இல்ல பிரிவின் கீழே எந்த தொகை நிக்குது அப்படிங்கிற டீடைலா கேட்கிறாங்க. ஆனா அது கொடுக்க மாட்டாங்க. 19 இந்த கோடி வரல, 7% வரல, இதுதான் பதில் பேசிட்டு இருக்காங்க. அதையே தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத் கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கறேன்னு பேசும்போது ரயில்வே திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு விஷயத்த சொன்னார். நாங்கள் புதிதாக ரயில்வே லைன் போடுறதுக்காக கேட்டோம்னா நிலம் எடுத்து கொடுக்க மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மண் எடுக்கிறதுக்கு அங்க யாருக்கு பணம் கொடுக்கணும்னு தெரியல. பாவம் ஒப்பந்தக்காரருக்கு. அவர் மாவட்டத்தில் கொடுக்கணுமா, மாநிலத்தில் கொடுக்கணுமா, இந்த வீட்டில் கொடுக்கணுமா, இல்ல மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்கணுமா தெரியல. அதனால அங்க மண் எடுக்கிறதுல அவங்க ரோடு போட முடியாம சிரமப்பட்டு இருக்காங்க. ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் எடுத்து கொடுக்கறது இல்ல. ஆனா நிதி வரமாட்டேங்குது, திட்டம் வரமாட்டேங்குது. ஆனால் ரயில்வே, துறைமுகங்கள், கேஸ் பைப்லைன், இந்த மாதிரி ஏர்போர்ட், இந்த மாதிரியான தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு 6 மடங்கு அதிகமான நிதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.